தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்லையும் கூட நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். தேவன் அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளிக்கிற தேவன். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவனவன் கிரியைகள் அவனவனோடு கூட வரும் அப்படின்ட்டு இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு. இந்த பூமியில் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்பது தான், எவ்வளோ நாள் வாழ்ந்தோம் என்பதல்ல, எப்படி வாழ்ந்தோம். இயேசுவை விசுவாசிக்கிறோம் சொல்கிறோம், எப்படி விசுவாசித்தோம். இயேசுவை பின்பற்றுகிறோம் சொல்கிறோம், எப்படி பின்பற்றுகிறோம். இயேசுவுக்கு பிள்ளைன்னு சொல்கிறோம், எப்படி இயேசுவுக்கு பிள்ளையாக இருக்கிறோம். நம்மை நிதானித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவனவனுக்கு கிரியைக்கு பலன். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். விதைன்னு சொல்லும்போது நம்ம வாசிக்கிறோம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 7வது வசனம் அப்படியா இருக்கிறது. கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே தான் அறுப்பான். கீழே வாசிப்போம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவே அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நித்திய ஜீவனை அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவர்கள், ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள். அதாவது நிறைய நேரம் நாமே மோசம் போக்கிக் கொள்ள முடியும். மாம்சத்துக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு கடைசியாய் நாம் நித்தியத்தில் போய் நிற்கல மோசம் போனவர்களாக நிற்க முடியும். ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாய் முடியும். மோசம் போகாதிருங்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்கள்? 4வது வசனத்தில் இருக்கு, அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல, தன்னையை பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடமுண்டாகும். அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த விதை எதை விதைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது நம்முடைய வார்த்தையும் விதையாக இருக்கிறது. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதையை போன்றதாக இருக்கிறது. நம்ம செய்கிற செயல்கள், நம்முடைய செயல்களும் ஒரு விதையை போன்றதாக இருக்கிறது. ஒரு நல்ல செயலை செய்தோமானால் அது நன்மையை அது அறுவடை செய்யும். தீமையான ஒரு செயலை செய்யும்போது தீமையாய் நம்ம அறுவடை செய்ய முடியும். நாம் நல்ல வார்த்தைகளை பேசும்போது நல்ல அந்த வார்த்தைக்கு பலன் உண்டு. அதே சமயத்தில் அவிசுவாசமாகவோ அல்லது தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை, தூசணமான வார்த்தைகளை பேசும்போது அதுக்குள்ள பலன் உண்டு. இது எல்லாமே விதையை போன்ற ஒரு காரியமாக இருக்குது. நம்ம நினைக்கிற யதார்த்தமாய் சிலர்கிட்ட பேசும்போது சாதாரணமாக பொய் பேசுகிறோம், சாதாரணமாக கோவப்படுறோம், சாதாரணமாக மறைக்கிறோம் காரியங்களை. ஆனால் அதுக்கு ஒரு பலனை கொண்டு வரும். அது ஒரு பலனை கொண்டு வரும். எல்லாம் தேவனுடைய வார்த்தை எல்லாமே வீண் போகாதுங்க. ஒரு எழுத்தும் ஒரு உறுப்பும் எழுத்தும் வீணாக போகாது. அந்தந்த வார்த்தைக்கு பலன் உண்டு. ஒரு தூசணமான வார்த்தையை பேசுகிறான்னா அதுக்கு ஒரு பலன் உண்டு ஒரு மனிதனுக்கு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா துணிகரமாய் பேசக்கூடிய வார்த்தைகள் துணிகரமாக இருக்குது. பிறரை நியாயந்து இருக்கிறது, பிறரை சொல்லுவது, குற்றப்படுத்துறது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் முதல் வசனம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ என்ன சொல்றியோ அதுதான் உனக்கு.
நீ என்ன அளக்குறியோ அதுதான் உனக்கு. கூடுதலாகவும் வராது, குறையும் வராது. நீ மாம்சத்துக்கேற்றபடி பேசினாய்னா மாம்சத்துக்கேற்ற கிரியைகளை தான் நீ அறுவடை செய்ய முடியும். ஆவிக்கேற்றபடி ஒரு மனிதனுக்கு ஒரு புத்திமதி சொல்லும்போது கூட அவர்களை குற்றப்படுத்தி கூட நம்ம புத்தி சொல்லலாம். அதே சமயத்தில் ஆவியில் ஐயோ இந்த ஆத்துமா மோசம் போயிடக்கூடாது ஆண்டவரே, அப்போ அந்த ஆவியை தேவன் பார்க்குறார். அது ஆவிக்கென்று விதைக்கிற ஒரு விதையாக இருக்கிறது. அது பலனை கொண்டு வரும், அது கிரியை செய்யும். ஆனால் அதே சமயத்தில் ஒருத்தருடைய குற்றத்தை பார்த்து நீ அப்படி செய்கிறா இப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நம்ம புத்தி சொல்வது போல சொல்லி அவர்களை கண்டம் பண்ணும், அவர்கள் இருதயத்தில் கசப்போடு கூட வெறுப்போடு கூட ஒரு காரியத்தை செய்யும்போது என்ன நடக்கும்னா, எனக்குள்ள அந்த கசப்பு வெறுப்புங்கிற காரியம் இன்னும் பெருகத்தையும் செய்யும். அந்த மனுஷனுக்குள்ளேயும் அது உருவாகத்தையும் செய்யும். ரெண்டுமே நடக்கும். அப்போ நம்ம இந்த வார்த்தைகளை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பிரியமானவர்களே. நீ எந்த அளவுனால அளக்குறியோ அந்த அளவு தான் உனக்கும். அதே சமயத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் இன்னொரு வார்த்தை இருக்குது பாருங்கள், 21 அப்படி வாசிக்கிறோம். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். இது யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த 10 தாலந்து 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுக்கப்பட்ட மனிதர்கள், அவர்கள் எல்லாருமே இந்த 10 5 2 இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா டபுளுக்கு டபுளாக அதை என்ன செஞ்சிருவாங்கன்னா மாற்றிடுவாங்க. இந்த 1 தாலந்து வைத்தவன் என்ன செய்கிறான்னா அதை சேலையிலே ஒளித்து வைத்தேன் என்று சொல்லுகிறான். எங்கே வாசிக்கிறோம்? அந்த 20 வாசிங்க. பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். இதோ ஒரு ராத்தல், அதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். இவனுடைய அந்த வாய் சொல்ல பாருங்க. அவன் வாய் சொல்ல என்ன சொல்கிறான்னா, நீர் கடினமுள்ள தேவன். அப்போ உன் வாயின் வார்த்தையினாலே நீ பிடிபட்டாய். நீ எதை அந்த வாழ்க்கையில் அவன் எதை விதைத்திருந்தான் அப்படின்னா, தேவன் கடினமுள்ளவர், எதுக்குடா வம்பு, அவர் வந்து கேட்கையில் இந்த இருக்குன்னு கொடுத்துட்டா போகுது, இதை வச்சுக்கிட்டு நம்ம எதாவது தப்பாக ஏதாவது செஞ்சு அதை தொழில் பெருக்கிறோம்னு சொல்லி அது நஷ்டமாகி போச்சுன்னா, அவன் தனக்குள்ளே அப்படியே அதை குறித்து தவறான ஒரு எண்ணத்தோடு கூட அவன் யோசிக்கிறான். ஆனால் வாய்ச்சொல் என்ன இருக்குது அப்படின்னா, தேவன் பொல்லாதவர், அவர் கடினமானவர். நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. அதாவது தேவன் என்னை தண்டிச்சிருவார், தேவன் என்னை கைவிட்டுருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது பாவத்துக்கு பரிகாரம் ஆண்டவராக இயேசு தன்னுடைய சரீரத்தில் ஜீவ பலியாய் சிலுவையில் நமக்காக பரிகாரம் செலுத்தி விட்டார். பாவத்து நிமித்தம் நாம் தேவன்கிட்ட போக தடையாய் இருந்த அந்த நடுச்சுவரை அவர் தகர்த்தெறிந்து விட்டார். காரியம் என்ன அப்படின்னா, நான் பாவத்தில் விழுந்திருக்கிறேன் அப்படின்னா உணர்வடைந்து மனம் திரும்பினா போதும். மனம் திரும்பும் போது தேவன் அரவணைக்கிறார். அந்த அரவணைக்கும் போது இயேசு என்ன செய்கிறார்? பிதா அரவணைக்கும் போது இயேசு என்ன செய்கிறார்? இயேசு நமக்காய் பரிந்து பேசுகிறார். ஆம், இவனுக்குத்தான் நான் மரித்தேன், இவனுக்குத்தான் ரத்தத்தை சிந்தினேன், இவனுக்காகத்தான் ஜீவனை கொடுத்தேன். இயேசு நமக்காய் அந்த இடத்துல பாவங்களுக்காய் பரிந்து பேசி தேவனிடத்தில் சேர்க்கிறவராக இருக்கிறார். இதான் அரவணைக்கிறார். ஆக குற்ற உணர்வு தேவையில்லை. எவ்வளோ பெரிய பாவத்தில் விழுந்திருந்தாலும், எவ்வளவு தேவனை விட்டு தூரம் போயிருந்தாலும், தேவனிடத்தில் வரும்போது தேவன் அரவணைக்கிற தேவன். விழுந்துட்டான்ங்கிறதுல ஒரு குற்றப்படுத்துகிற ஒரு ஆவியில் அவர் பார்க்கறதில்ல, குற்றவாளியாய் பார்க்கறதில்ல. அவன் எழுந்திருக்க மாட்டானா, அவன் என்னிடத்தில் வரமாட்டானா, அப்படி தான் பார்க்குறார். ஆக நம்முடைய இருதயத்தில் இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னு வைங்களே, தேவன் பொல்லாதவர், தேவன் கடினமானவர் அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு வராது பிரியமானவர்களே. மாம்சத்துக்கு அப்படித்தான் நம்ம இடம் கொடுத்தோம்னா அப்படித்தான் இருக்கும். அது அப்படி என்ன ஆகும்? பொல்லாதவருக்கு இப்போ கடினமாக இருக்கும். அதுக்குள்ளே ஆக்கின என்ன, அதுக்குள்ளே பலன் என்ன? கீழே வாசிக்கிறோம், அவனை கொண்டு என்ன செய்யுங்க,
அவனுடைய ராத்தில் பிடுங்கிட்டு அவனை விட்டுருங்கன்றார். அவன் கையில் இருக்கிறத பறிச்சிருங்க, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய தகப்பன் நாம் விழும்போது நம் பட்சத்திலிருந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கார். மாம்சத்துக்கு ஏற்றபடி சிந்திக்கக்கூடாது. ஆவியில் என் தேவன் எனக்கு, என் ஆண்டவர் என் பட்சத்தில், அப்படி நாம் தேவனிடத்தில் வரும்போது தேவன் நம்மை அரவணைக்கிறார். நான் சொன்னேன், நம்முடைய வாயின் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உன் வாயின் வார்த்தையில் பிடிபட்டாய், உன் வார்த்தையின்படியே உனக்கு நியாயம் தீர்க்கிறேன்னு அந்த இடத்துல நடக்குது. ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் அப்படி பார்க்கலாம். 42வது அதிகாரம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். அதாவது யோசேப்புடைய சகோதரர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். ஆதியாகமம் 42. அதாவது யோசேப்பு எகிப்தில் போய் ராஜாவா அதிபதியாக இருக்கிறாரு. அந்த நாட்களில் தம்முடைய சகோதரர்கள் பஞ்சத்துக்காக அந்த தேசத்தில் தானியம் வாங்க வந்த இடத்துல, அப்பொழுது அங்கே அந்த உரையாடல் நடக்கும் பாருங்க. அதாவது அந்த சாக்கு மூட்டையில், தானியம் உள்ள மூட்டையில் இந்த பாத்திரத்தை ஒன்றை வச்சு அது திரும்பி கொண்டு வந்து இடையில போய் தன்னுடைய ஆட்களை அனுப்பி அதை திருப்பி கூட்டிகிட்டு வந்து அதை செக் பண்ணும்போது அவர்கள் திருடனை பிடிச்சது போல் தங்களை ஐயோ மாட்டிக்கிட்டோமே, நம்ம செய்யலை, ஆனால் எப்படி இது நடந்ததுன்னு அப்படியே கலங்குறாங்க. அந்த காரியம் அந்த 21வது வசனம், நான் நிறைய வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாக அந்த 21, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மனவியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமல் போனோமே, ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள். கீழே சொல்கிறார், அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமல் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இந்த இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். அதாவது அவன் அந்த குழியில் தள்ளும்போது அவன் கெஞ்சி இருக்கிறான் யோசேப்பு, ஐயோ விட்டுருங்க வேணாம், கதறி இருக்கிறான் யோசேப்பு. ரூபன் கூட வேணாம், நான் தான் சொன்னனே கேட்டியலா அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாரு. அவனுக்காய் பரிந்து பேசி அந்த காரியங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் பாருங்க, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு யோசேப்பு கெஞ்சினது, இப்போ அந்த சகோதரர்கள் எல்லோரும் யோசேப்பிட்ட கெஞ்சணும். இப்பொழுது எங்கள் ஜீவன் எங்கள் பிராணன் உன் கையில் இருக்க ஐயா, எங்களுக்கு எதுவும் நேரிடுமோ பயன்படுகிறார்கள், எங்களுக்கு பழி வாங்கி விடுவானோன்னு, பின்னாடி அவன் சகோதரன் என்று அறிந்து நம்மளை அழித்து விடுவானோ கொன்று விடுவானோன்னு பயப்படுகிறார்கள். அவர்கள் யோசேப்புக்கு விதைச்சதை ஒரு நாள் அறுக்க வேண்டிய நிலைமை வருது, அறுக்க வேண்டிய நிலைமை வருது. அப்போ அந்த சூழ்நிலையில் யோசேப்பு அதை மறுபடியும் மன்னித்து, அது கீழே வாசிக்கிறோம் 23, யோசேப்பு துவாசியை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். அவர்கள் எபிரேய பாஷையில் அவங்க பேசுனது அவனுக்கு தெரியும். அந்த இடத்துல மொழிபெயர்ப்பாளரை வச்சு அவர் என்ன செய்கிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு யோசேப்புக்கு பாசை தெரியாது, நம்ம பேசுனதுன்னு அவங்களுக்கு நினைப்பு. ஆனால் யோசேப்பு புரிஞ்சுக்கிட்டார், இவர்கள் நம்முடைய சகோதரர்கள் இப்படி வெளியில் போய் அப்புறம் உண்மையாக அழுகிறாரு. பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நமக்கும் சில நேரங்களில் பாருங்களேன், யாராவது சிலர் உதவிக்கு கேட்பாங்க, கெஞ்சுவாங்க, நம்ம அப்படியே மனுஷியமாக அவங்கள மட்டம் தட்டிடுவோம், சில அற்பமாக எண்ணுவோம். ஆனால் ஒரு நாள் அதனுடைய பலனை எங்கேயாவது நம்ம அனுபவிக்கிறது மாதிரி வரும். பிரியமானவர்களே, இந்த மாதிரி காரியங்களில் பிறரை மதிக்கிறதும், பிறரை கனம் பண்ணுவதும், பிறரை நேசிக்கிறதும், பிறருக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாய் உதவியாக இருப்பதும் அது நம்மேல் விழுந்த கடமை. மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தால் யோசேப்பு அந்த இடத்துல மாம்சத்துக்குரியவனாக இல்லை, ஒரு ஆவிக்குரியவனாக இருந்து அந்த இடத்துல அவர்களை ஆசீர்வதிக்கிறான், உதவி செய்கிறான். மத்தேயு 12வது அதிகாரம்
அந்த இடத்துல ஆதி காலத்தில் அவர்கள் அவன் யோசேப்பை வந்து அந்த தன்னுடைய சகோதரர்கள் எல்லோரும் இவன் சொப்பனக்காரன், இவன் அவன் மேலே ஒரு பொறாமை, எரிச்சல், கோபம், அவனை ஒரு குற்றவாளியாய் பார்த்தார்கள். பின் நாட்களில் அவர்களே குற்றவாளியாய் மாறிவிட்டார்கள் அவனுக்கு முன்பாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:36 அப்படி 36-37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்றும் குற்றவாளி என்றும். இந்த வார்த்தை வாயில் அந்த நாவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. நம்ம பேசுகிற வார்த்தையில் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தையை அந்த நாவு பேச முடியும், ஒரு மனிதனை சபிக்கக்கூடிய வார்த்தையை கொண்டும் இந்த நாவு பேச முடியும். இந்த நாவு விஷம். இந்த நாவு, ரோமரில் ஒரு வசனம் வாசிக்கிறோம், நாவின் கீழ் பாம்பின் விஷம் இருக்குது அப்படின்னு இருக்கு. பாம்பின் விஷம் நாவுக்கு கீழே இருக்கான். அது சமயத்தை பார்த்து அப்படியே புசுக்குன்னு தீண்டி விட்டு போயிடும். எப்போ அந்த விஷம் வெளிப்படும்? தேவையான நேரத்தில். மரியாதை இல்லாமல் பேசுகிறதும், பொய் சொல்கிறதும், மற்றவங்கள நியாயந்திருக்கிறதும், அவங்க தான் இப்படி பேசிட்டு, அவங்க தான் இப்படி பண்ணுறாங்க, அவங்க தான் அப்படியே விஷத்தை கக்கக்கூடியதாய். ஆனால் தேவன் இங்கே பாரு, நீனே குற்றவாளி. ஒரே வார்த்தை. பிரியமானவர்களே, நாம் இந்த வார்த்தைகளை கேட்குறோம். இதெல்லாம் புதுசாக ஒன்று கேட்கல, சபையில் நிறைய நேரங்களில் கேட்குறோம். நம்ம நிதானிப்போம். நம்முடைய வார்த்தையின்படி ஒரு நாள் தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். எத்தனையோ வார்த்தைகளை மறைக்கிறோம். இன்றைக்கி பிள்ளைகள் பெற்றோர்கள் தெரியாமல் எத்தனையோ காரியங்களை செஞ்சுட்டு மறைக்கிறார்கள். அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, ஆவிக்குரியவர்களைப் போல இருக்கிறார்கள். நல்லா வசனம் சொல்லுகிறார்கள், நல்லா ஒழுங்காக சபைக்கு வரக்கூடியவர்களாய், ஆராதிக்கக்கூடியவர்களாய், ஆனால் மறைமுகமாய் அந்தரங்கத்தில் அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் மறைவான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு காரியத்தை கேட்டேன். ஒரு ஊழியர் அவருடைய மீட்டிங் 3 நாள் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு பையன், அந்த பையன் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறதில்ல. அவருக்கு உலகம், ஊர். ஆனால் பாஸ்டர் இன்னாருடைய பிள்ளை, வெளியில் பேர். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம் என்ன சொல்லுது? அதை நான் சார்ந்திருக்கிறேனா? அதை நான் பின்பற்றுகிறேனா? என்னுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு நாள் வெளியரங்கமாக்குமே. நித்தியத்தில் போய் நிற்கும்போது நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவேன். ஆண்டவரே, என்னை வேடிக்கை பொருளாய் விட்டுவிடாதிரும். அந்த நியாயத்தீர்ப்பு அந்த நாள் நான் வேடிக்கை பொருளாய் நின்றக்கூடாது. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே என்னை வழிநடத்தும். என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை சில நேரங்களில் கூட்டி குறைச்சி ஏதோ ஒரு காரியத்தில் நான் விழுகும் போதெல்லாம் தேவன் உணர்த்துகிறார், மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். தேவன் கிருபை தர்றார். மறுபடியும் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு பலன் தருகிறார். அவர் பேசுகிற அந்த சத்தத்தை சில நேரங்களில் நான் அவருடைய சத்தத்தை இழந்தது மாதிரி தெரியும்போது பயம் இருக்குது. அவருடைய குரலை கேட்கிறதுல ஒரு பயம். ஐயோ, அந்த சத்தம் என்னோடு பேசுகிறதை ஆண்டவரை நிறுத்திடாதீங்க. சமீபத்தில் ஒரு சம்பவம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டுக்காரங்க இருக்காங்க. அவங்க சென்னையில் இருக்காங்க. ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு பின்னாடி தான் அந்த வீட்டுக்கு வருவாங்க. அப்பொழுது அந்த வீட்டு வாசலில் குப்பைகளாக இருக்கிறதுனால ஒரு சம்பளம் கொடுத்து ஒரு வயதான ஒரு அம்மா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட்டி கோலம் போட்டு சுத்தமாக வச்சுட்டு போவாங்க. நான் சில நேரங்களில் அந்த வெளியில்
காரில் ஏதாவது போயிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்கிறதுனால நிழல், நான் கொண்டு போய் அந்த இடத்துல காரை சில நேரங்களில் எப்போவாது சில நேரங்கள் நிப்பாட்டுவேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கொண்டு போய் அந்த இடத்துல காரை நிப்பாட்டும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த இடத்துல காரை இன்றைக்கி நிப்பாட்ட வேணாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அது நல்ல நிழலாக இருக்குது, மத்தியான நேரம் நிற்கிட்டு கொஞ்சம் நேரம் நினைக்கிறேன். அந்த அம்மா பார்க்குறேன், கோலம் போட்டு புதுசாக இருக்குது. இன்றைக்கி அப்போ வந்து காலையில் கோலம் போட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்குது, இன்றைக்கி வரமாட்டாங்க. சரி, அதனால் நிற்கட்டும்னு நினைக்கிறேன் ஆண்டவர், கொஞ்சம் நேரம் நிற்கட்டுமே, வெயிலுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கட்டும் ஆண்டவரே நான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உள்ளே போயிட்டேன். வீட்டுக்குள்ளே போகிறேன், உள்ளே போய் நிற்கிறேன். எனக்கு ஆண்டவர் தீர்க்கமாக பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த வீட்டு ஓனர் இன்றைக்கி அந்த வாசலில் வந்து நிற்கிறாருன்னு நின்றாருன்னு சொன்னால், நீ அந்த வாசலில் காரை நிப்பாட்டுவியா அப்படின்னு கேட்டார். இல்லை நிப்பாட்டவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். அப்போ நிற்கிறாருன்னு நினச்சிட்டு போய் காரை எடு அப்படின்னாரு. சரி ஆண்டவரேன்னு வேகமாக போய் காரை எடுத்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிப்பாட்ட போகிறேன். எதிர்த்தாப்புல ஒரு கார் வருது. காருன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்து நான் இறங்குறதுக்குள்ளே அந்த கார் வந்து இறங்கி அந்த காரில் இருந்து இறங்கிட்டார். அது யாருன்னா அந்த வீட்டு ஓனர். கரெக்டாக அவர் வந்து நிற்கிறார் எனக்கு முன்னாடியே. எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆண்டவரே எவ்வளவாய், அதாவது அந்த கார் போய் அவர் வீட்டு வாசலில் நிற்கணும். அப்போ ஒருவேளை நான் எடுக்காமல் இருந்திருந்தால் நான் உள்ளே அதோடு இருந்திருந்தேன்னா அவர் வந்து நின்றுட்டு என்னை கூப்பிடணும். அவருக்கு என்ன யோசிச்சிருப்பார், எப்போ பார்த்தாலும் இவர் தான் அந்த காரங்க வாசல்லே போட்டுருவார் போல இருக்கே. ஒரு சாட்சி இல்லாத ஒரு நிலை. ஆனால் தேவன் பாருங்கள், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீ எடு, இன்னைக்கு வந்து நிற்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு எடுன்றார் பாருங்களேன். பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு பேசணும். ஆவியில் நாம் விதைக்கிற வார்த்தைகள், நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஆவியில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு இளைப்பாதல், சமாதானம், நித்தியம். இன்றைக்கி அநேக பிள்ளைகளை, குடும்பங்களை நடத்துகிற விதமே மாம்சத்துக்கு ஏற்றபடி. சண்டைக்கு சண்டை, வாக்குவாதத்துக்கு வாக்குவாதம், தூசணத்துக்கு தூசணம், பதிலுக்கு பதில். பிள்ளைகளை வளர்க்கிற விதம் வித்தியாசமாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, பிள்ளைகளை மூளைக்கு கொடுத்தார்கள் இருக்குது. இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி பிள்ளைகளை மாம்சத்துக்கென்று, உலகத்துக்கென்று இன்றைக்கி வளர்க்கிறவர்களாய் பிள்ளைகளை, அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே ஆடம்பரமான துணிமணிகள் எடுத்து கொடுக்குறதும், சாப்பாடு வாங்கி கொடுக்குறதும், அவர்களை செல்லமாக வளர்த்து அவர்கள் போக்குக்கே விட்டு விடுகிறார்கள். தாய் இன்றைக்கி உலகத்தில் என்னன்னு கேட்டால், தாய் 8 அடினா குட்டி 16 அடிங்கிற நிலையில் தான் இருக்குது இன்றைக்கி உலகத்தில். இன்றைக்கி தாய்மார்கள் அநேக இடங்களில் பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் திணறுகிறதை பார்க்க முடியுது. ஒரு சம்பவம் கேட்டேன். இப்படி ஒரு பிள்ளை சிறு வயதிலேயே அதுக்கு ஜட்டி போட்டு, டவுசர் போட்டு, பேண்டை மாட்டி, ஒரு ஆம்பளை பையனை போலவே வளர்த்து, முடிவெட்டு பூரா எல்லாமே ஆம்பளை பையன் மாதிரியே. பக்கத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டில் இந்த பிள்ளை மாதிரியே நானும் வளரணும்னு அவங்க அம்மாட்ட அடம் பிடிச்சி, சின்ன வயதிலே அதுவும் இந்த பிள்ளை மாதிரியே வளர்ந்து எங்கே போனாலும் 2 பேரும் ஜோடியாக. கடைசியாக அந்த முதல் பிள்ளை, அது வசதியான பிள்ளை, அவர்கள் ஒரு வேலை நிமித்தம் வெளியூர் போயிட்டாங்க. அப்போ இந்த பிள்ளைக்கு வேலை கிடைக்கல. ஆனாலும் கூட வீட்டில் இருந்த பணத்தை அவர்கள் அம்மாவுடைய ஃபோனில் இருந்த ஒரு 5 லட்சம் ரூபாங்க, அதை தன்னுடைய ஃபோனுக்கு ஜிபே பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டாப்புல. இவர்கள் தேடி போய் காடு மேடாக தேடி அலைஞ்சு கடைசியாக சென்னையில் சமீபத்தில் கேட்டேன், ஒரு இடத்துல போய் பார்த்தா முடிவெட்டி ஆம்பளை பசங்களோட தண்ணி இன்னும் என்னென்ன பழக்கமோ, ஆம்பளை பயலா சின்ன வயதிலேயே அப்படி வளர்த்து விட்டதினுடைய விளைவு இன்றைக்கி என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. மாம்சத்துக்கென்று விதைக்கிறவர்கள் மாம்சத்துக்கென்று அதனுடைய அதைத்தான் அழிவைத்தான் அறுக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு சகோதரலாம்
அதனால் ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி ஞானஸ்நானம் பெற அளவுக்கு இருந்தார். அவருக்கு ஒரு பக்கத்தில் ஒரு சபை, அந்த சபைக்கு நல்லா போய் இருந்தவர் தான். சில நாள் கழித்து சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணுங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ளே வந்து ஒரு பெரிய வெளியில் ஒரு பெரிய ஊருக்கு தூர தேசத்துக்கு போய் குடும்பத்தோட மனைவி 2 பிள்ளைகளோடு கூட்டிகிட்டு போய் அந்த ஊரில் தங்கி சோதங்க முறை போல் அவர்கள் மனைவியுடைய நடத்தை சரியில்லாமல் போய் பிள்ளைகள் குடிகாரர்களாய் மாறி ரவுடிகளாய் போய் என்னத்தை அறுக்கிறார்கள். இன்னைக்கு கண்ணீரும் கம்பளையுமாய் வாழ்க்கை பூரா கண்ணீரும் கம்பளையுமா இருக்குது. பிரியமானவர்களே, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நம்ம நினச்சி சீர்தூக்கி பார்க்கணும். நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய காரியங்கள், நாம் என்ன செய்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன பண்ணுறோம், அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கோம். அவனவன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார். நம்ம நிலைமை என்னங்கிறத பார்க்கணும். நம்ம குடும்பங்களில் நம்ம என்ன செய்கிறோங்கிறத யோசித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, நித்தியத்தில் போய் நிற்கும்போது ஒரு வசனம் இருக்குது. பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம். 11வது அதிகாரம் 9வது வசனம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னில் பூரிப்பாகட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை என்று அறி. நியாயத்தில் ஒரு நாள் நீ என்ன செய்யணும், நிற்க வேண்டியது வரும். 13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். நியாயத்திலே வந்து நன்மை தீமை 2மே வரும். ஆக நாம் பயந்திருப்போம். தேவன் இந்த பகுதியில் நாம் குறைபட்டிருப்போமானால், விழுந்திருப்போமானால், தேவன் இந்த காரியத்தில் நமக்கு என்ன சொல்கிறாரு, நீ மனம் திரும்பு, நான் உனக்கு உதவியாக இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு இந்த பகுதியில் விடுதலை தரும்படி தான் உன்னோட பேசுகிறேன். நீ மாம்சத்துக்கென்று உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை செய்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் அறிக்கை செய்து நீ மனம் திரும்பு. தேவன் அப்படித்தான் நம்மகிட்ட இடைப்படுகிறார். எப்பொழுதுமே நம்மை குற்றம் கண்டுபிடிக்கும்படி தேவன் வார்த்தையை தருவதில்லை. தேவனுடைய வார்த்தை வரும்போதெல்லாம் நாம் மனம் திரும்பும்படியும் கழுவிக்கொள்ளும்படியும் அந்த காரியத்தில் நாம் வெளிச்சம் பெற்று தேரும்படியும் விடுதலையாகும்படியும் தேவன் அப்படியாக நம்மோடு கூட இடைப்படுகிறார். தேவன் தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஆமென்.